தலைப்பு: சுப்பிரமணியன் ஸ்வர்ணமுகில். பாகம் 1. வகை: பக்தி கற்பனை கலந்து உணர்வு தீட்டிய சிறுகதை. பாத்திரங்கள்: பாலசுப்பிரமணியம் 12 வயது சிறுவன். அவரது தாய் மீனாட்சி மலைக்கோவில், முருகன் கந்தசுவாமி மதுரை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். தண்ணீர் இல்லாத நிலம், பசுமை காணம் இல்லை. மக்கள் வறுமையிலும் நம்பிக்கையிலும் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தில் 12 வயதான பாலசுப்பிரமணியம் தாயுடன் வாழ்ந்தான். அவனது தந்தை காலமானதிலிருந்து தாயும் மகனும் பக்தியையே வாழ்வாகக் கொண்டிருந்தனர். மழை பெய்யாமல் இருந்ததால் கிராமத்தில் பயிர் நசுங்கியது. பாலசுப்பிரமணியனின் தாய் மீனாட்சி தினமும் காலை முருகா முருகா என கூப்பிட்டவாறு கோவிலுக்கு சென்று பாலை அபிஷேகம் செய்து வந்தாள். ஒரு நாள் பாலசுப்பிரமணியம் தாயிடம் கேட்டான்: அம்மா, முருகன் எல்லாம் பார்த்துக் கொள்கிறாரா? நம்ம ஊருக்கு ஏன் மழை வரல? அவள் மென்மையாக சிரித்தாள். முருகன் வருவான். ஒரு நாள் அவன் கந்தவேல் போல தோன்றி நம்ம ஊரை காப்பான். அந்த இரவு பாலசுப்பிரமணியனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒரு பொன்னிற மேகம், ஸ்வர்ணமுகில், மலைமேல் தோன்றியது. அதில் முருகன் வந்து: பாலா, உன் நம்பிக்கைக்கு நான் பதில் தருகிறேன். மலைமேல் உள்ள சந்நிதியில் என்னைக் காண்பாய். உன் நடையைத் தொடங்கு. அடுத்த நாள் சிறுவன் எதையும் சொல்லாமல் தனது தூக்கணையை எடுத்து மலைக்கோவிலுக்குச் சென்று விட்டான். வழியில் காற்று பலமாக வீசியது. மேகங்கள் சூழ்ந்தன. கந்தசுவாமி என்ற ஒரு மூதுரை சந்நியாசி அவனை வழியில் சந்தித்து: முருகன் உன்னை அழைத்துள்ளான். ஆனால் நீ மட்டும் வேண்டாம். பக்தியும் சத்தியமும் சேர வேண்டும். மலை உன்னை சோதிக்கும். அந்த வார்த்தைகள் சிறுவனின் நெஞ்சில் பதிந்தன. அவன் பயணத்தை தொடர்கிறான். பாகம் 2 உடனே வேண்டும் என்றால் சொல்லுங்கள். தொடர கதையை தயார் செய்து தருகிறேன்.